ஹாய் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தது எப்படா இந்த மாதிரி நம்மளுடைய நேமும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டில். ஸோ பிஜிடிஆர்பி 2022க்கான ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த வீடியோவில் பாட்னி அண்டு சுவாலஜி மேஜர்ஸ்க்கு வந்து பார்ப்போம். ஸோ பாட்னி அண்ட் சுவாலஜி மேஜர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இனிமேல் ஒரு சில பேர் தான் பாட்னி டீச்சர்ஸ் அண்ட் சுவாலஜி டீச்சர்ஸ். மேக்ஸிமம் சரிங்களா ஒரு 50%க்கு மேலே பார்த்தீங்கன்னா பயாலஜி டீச்சர்ஸ் அப்படின்னு தான் நமக்கு வந்து சொல்லுவாங்க. ஏன்னா நமக்கான கவுன்சிலிங்குமே அந்த மாதிரி தான் நடக்கும் சரிங்களா. மற்ற மேஜர்ஸ்க்கு இப்போ ஃபிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா தனித்தனியாக நடக்கும். ஆனால் நமக்கு பயாலஜி அதாவது பாட்னி சுவாலஜிக்கு ஒரே டைம் தான் நடத்துவாங்க. அது எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட்டு பாட்னியில் பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டு பார்த்துருவோம். ஸோ 103 மார்க்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது ஜென்ரல் டர்னில். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வெற்றி பெற்ற எல்லாத்துக்கும் நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கோம். ரொம்ப எஃபர்ட் போட்டு தான் படிச்சிருப்பேங்க. ஏன்னா மற்ற மேஜர்ஸ்க்காவது கொஞ்சம் வேக்கன்சி வந்து அதிகமாக இருக்கும். நம்மளுடைய மேஜர்ஸ்க்கு பாட்னியும் சுவாலஜி பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான் சரிங்களா. 100 போஸ்ட் வரதே ரொம்ப ரொம்ப அரிதாக தான் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டர்னில் கம்ப்ளீட் ஆகுறது 93 மார்க்ஸில் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இதுலேயுமே ஒரு சில கேண்டிடேட் வந்து வித்துகள்ட்டு கொடுத்துருக்காங்க. 92 வந்து ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸாக இருக்குது. அவங்களுமே ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக ஒதுக்கி கொடுத்துருக்காங்க சரிங்களா. டிஎஸ்சி யார் யார் வரா, அதுக்கடுத்து ஏடபிள்யூடி இது எல்லாமே யார் யார் வராங்க, வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் யார் யார் வராங்க, கார்ப்பரேஷன் ஸ்கூல் வந்து யார் யார் வராங்க எல்லாமே தனித்தனியாக கொடுத்துட்டாங்க. அவங்க அந்தந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து நமக்கு வந்து கவுன்சிலிங்க்கு கூப்பிடுவாங்க. மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே ஒரே டைம் தான் நடக்கும். ஸோ இது வந்து லிஸ்ட்டு, இது வந்து பாட்னிக்கான லிஸ்ட்டு. இதோட பிடிஎஃப் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ கவுன்சிலிங் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நமக்கு வந்து கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் எண்டு மார்க்ஸு 75ஓட முடியுது. ஸோ இதில் வந்து 86க்கு கீழே இவங்களாமே பார்த்தீங்கன்னா பிசில்டி அந்த டிசபிலிட்டி பர்சன்ஸில் வருவாங்க. இங்கே ஒரு 4 கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா ஈக்குவலன்ஸ். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நமக்கு சயின்ஸ் மேஜர்ஸ்க்கு இந்த ஈக்குவலன்ட்டு தான் ப்ராப்ளமாக இருக்கும் சரிங்களா. யூஜி டிகிரி இங்கே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அந்தந்த ரீசன். ஸோ இவங்க வந்து நமக்கு கவுன்சிலிங் அப்போ அதாவது சிவி அப்பயே சொல்லியிருப்பாங்க இந்தந்த டாக்குமெண்ட்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதை நம்ம டிஆர்பியில் போயிட்டு சப்மிட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் என்ன பண்ணாது இருக்காது. ஸோ நெக்ஸ்ட்டு சுவாலஜி மேஜர்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மார்க்ஸ் 105 மார்க்ஸில் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கடுத்து ஜென்ரல் 10 முடியறது. ஸோ ஜென்ரல் 10 பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 88 மார்க்ஸில் வந்து முடியுது. ஸோ அதுக்கடுத்து 88லேருந்து நமக்கு வந்து கம்யூனல் 10 வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மார்க்ஸ்லையுமே 5-6 கேண்டிடேட்டுக்கு மேலே இருக்காங்க. ஈவன் 86லாம் நிறைய பேர் இருக்காங்க. 85 பாருங்கள், ஒரு 10-15 பேர்த்துக்கு மேலே இருப்பாங்க. ஸோ நியூவாக படிக்கக்கூடிய கேண்டிடேட்டுக்கு முக்கியமான அப்டேட் என்னென்னா நிறைய பேர் காம்படிட்டர்ஸ் வந்து இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. நீங்கள் எத்தனை வருஷம் கழிச்சு எக்ஸாம்ஸ் வந்து வச்சாலும் சரி. ஒரு சில பேர்லாம் நமக்கு வந்து கமெண்ட்லேயும் சொல்லுவாங்க இனிமேல் வந்து 4 வருஷமோ 5 வருஷமோ எப்போ வருதோ தெரியாது. ஸோ எப்போ வந்தாலுமே எழுதுறதுக்கு ஆட்கள் இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அதனால் நியூவாக படிக்கக்கூடியவங்க தொடர்ந்து எக்ஸாம்ஸ்க்கு வந்து படிச்சுட்டே இருங்க. இங்கே சுவாலஜி மேஜர்ஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா வித்துகள்டு வந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 9 பேர். ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த ஈக்குவலன்ட் ஜிஓவுக்கு தான் கேட்டிருக்காங்க. இந்த 9 பேருமே ஈக்குவலன்ட் ஜிஓ கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து எதுவுமே இல்லை. ஸோ அது வந்து நேரடியாக டிஆர்பியில் போயிட்டு நம்ம வந்து என்ன பண்ணிடலாம், சப்மிட் பண்ணிடலாம். அல்லது கால் பண்ணி கேட்டுக்கலாம், நாங்கள் கவுன்சிலிங் இப்போ கொடுக்கணுமா அல்லது வந்து டிஆர்பியில் வந்து தரணுமா அப்படிங்கிறத நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். அல்லது நேரடியாக ஒன்ஸ் அகைன் போயிட்டு வந்துடுறது ரொம்ப பெட்டரு. ஸோ கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நமக்கு எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு மார்க்ஸு. ஸோ பாட்னியில் ஃபஸ்ட்டு மார்க்கு இவங்க வந்து ஒரு ஸ்கூல் செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கடுத்து ஃபஸ்ட் ரேங்க். இனிமேல் நம்ம வந்து இந்த ரேங்க் அடிப்படையில் தான் கூப்பிடுவாங்க. ஸோ இங்கே சீரியல் நம்பர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இது அடிப்படையில் தான் நம்மளை வந்து கூப்பிடுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து சுவாலஜி. ஸோ இதுக்கு முன்னாடிலாம் கவுன்சிலிங் வந்து அதாவது ஒரு 4-5 இயருக்கு முன்னாடி அந்தந்த டிஸ்ட்ரிக் வைஸாக நடக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் நாங்கள் போனதுலேருந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக ஸ்டேட் வைஸ். ஸோ இவங்க வந்து நாங்கள் போகிறப்ப அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் நடந்துச்சு. இப்போ லாஸ்ட் டைமில் பார்த்தீங்கன்னா சென்னையில் எல்லாத்துக்கும் சென்னையிலே ஒரே டைமில் கூப்பிட்டு நடத்துவாங்க. பாட்னி அண்ட் சுவாலஜி மேஜர்ஸ் வந்து ஒரே சிஸ்டத்தில் தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது வரைக்கும் அப்படி தான் நடந்துகிட்ருக்கு. ஃபஸ்ட்டு பாட்னி கூப்பிடுவாங்க, அதுக்கடுத்து சுவாலஜி, திருப்பி பாட்னி, அதுக்கடுத்து சுவாலஜி சரிங்களா. 2வது ரேங்க்கு, இதுலேயும் 2வது ரேங்க்கு. ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு வந்து வரும். ஏன்னா நமக்கு இங்கே வந்து எப்படி போஸ்ட் காமிப்பாங்கன்னா பாட்னி போஸ்ட்டு காமிப்பாங்க, பயாலஜி போஸ்ட்டு காமிப்பாங்க, சுவாலஜி. ஸோ இந்த பாட்னி போஸ்ட்டு பாட்னி மேஜர்ஸ் எடுத்துக்கலாம்.
அதே மாதிரி சுவாலஜி போஸ்ட்டு சுவாலஜி மேஜர்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஆனால் இந்த பயாலஜி அப்படிங்கிறத பாட்னி மேஜர்ஸ்காரங்களும் எடுத்துக்கலாம், ப்ளஸ் வந்து சுவாலஜி மேஜர்ஸ்காரங்களும் என்ன பண்ணிக்கலாம் எடுத்துக்கலாம். எனக்கு நியர்பையாக பயாலஜி போஸ்ட் இருக்குது, என்னோடய டிஸ்ட்ரிக்டில் பக்கத்துலேயே இருக்குது அப்படின்னா அவங்க இந்த போஸ்ட் வந்து என்ன பண்ணிக்கலாம் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் டீட்டெயில்டாகவே நம்ம பயாலஜிக்கு எப்படி கவுன்சிலிங் நடக்கும் அப்படின்னு தனியாக ஒரு வீடியோ அப்டேட் பண்ணுறேன். உங்களுக்கு எதாவது டவுட்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வெற்றி பெற்ற எல்லாத்துக்கும் ஒன்ஸ் அகைன் வந்து எல்லாத்துக்குமே வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். தேங்க்யூ ஆல்.